கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. இன்னைக்கு நம்ம ரெண்டு விஷயம் பத்தி பேச போறோம். எனக்கு தெரியுமே, ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்கே. அதானே இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல டைம் பாஸ் பண்ணா இப்படிதான். சரி, என்ன பேச போறோம்னு சொல்லுங்க. வேட்புமனு தாக்கல் முடிஞ்சிருச்சு. அது நேத்தே முடிஞ்சிச்சே. வேட்புமனு தாக்கல் பரிசீலனையும் முடிஞ்சிருச்சு. ஆமா, இனிமே வாபஸ் வாங்குறவன் வாங்கலாம். அப்புறமா ஃபைனல் லிஸ்ட் எல்லாம் வெளியிட்டுருவாங்க. வேட்புமனு தாக்கலை சரி பார்த்திருக்காங்க. அப்புறம் அங்க நடந்த வாதம், விவாதம், வாக்குவாதம், ஏன் அடிதடி வரைக்கும் ஒரு பகுதியா பார்க்க போறோம். அப்புறம் அடிபட்டவங்கள ஆஸ்பத்திரியில் போய் பார்க்க போறோம். கரெக்டா? அதையெல்லாம் டாக்டர்ஸும் போலீஸும் பார்த்துப்பாங்க. ரெண்டாவது, தேர்தல் பிரச்சாரத்தில் நடந்த சுவையான சம்பவங்களை பார்க்க போறோம். முதல்ல அடிதடிகள் பார்க்க போறோம். அப்புறமா ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை சொல்ல போறீங்க. என்ன ஒரு ஆர்வம்! விஜய் வேட்புமனுவை ஏற்கக்கூடாதுன்னு ஒரு வாக்குவாதம், உதயநிதி வேட்புமனுவை ஏற்கக்கூடாதுன்னு இன்னொரு வாக்குவாதம். அமைச்சர் காந்தி தொகுதியில அவரோட மகன் பெயரை வேட்பாளரா அறிவிச்சுட்டு அமைச்சர் காந்தியே தேர்தல்ல போட்டி போடுறாரு. சிதம்பரம் தொகுதியில தாவேகா வேட்பாளர் பாரி வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கு. அவரோட அப்பா வேட்பாளரா மாறி இருக்காங்க. முன்னாள் அமைச்சர் KC வீரமணியோடைய வேட்புமனுவை ஏற்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சவங்களை அன்பா அப்படி தள்ளுமுள்ளு பண்ணி வெளியேற்றிருக்காங்க. அப்புறமா அடிதடி நடந்திருக்கு, பிரச்சனையா மாறி இருக்கு. சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில தாவேகா வேட்பாளரை காணோன்னு கட்சிக்காரவங்க புகார் சொல்லி அதுவும் பிரச்சனையா மாறி இருக்கு. வேட்புமனு தாக்கல் பண்றது ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லணும், அதுவும் சொல்லல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேட்புமனு ரெஜிஸ்டர் ஆயிருந்தா யாருக்கிட்ட சொல்லணும்? நிர்வாகி அதே மாதிரி மாற்று வேட்பாளர் நாங்க ரெடி பண்றோம், எல்லாம் நாங்க ரெடி பண்ணியாச்சு, நீங்க எதுவும் பண்ணாதீங்கன்னாங்க. இல்லன்னா நாங்க யாரோ ஒருத்தர் பண்றோம்ல. அதெல்லாம் வேலை போயிட்டு இருக்கிறவங்க முட்டாளுங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? பல தொகுதியில இதே மாதிரி பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், நிர்வாகிகளோட கொதிப்பு அப்படின்னு வேட்புமனு பரிசீலனை நடந்து முடிஞ்சிருக்கு. திண்டுக்கல்ல தேர்தல் செயல் வீரர்கள் கூட்டம் நடந்திருக்கு. முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேச வரதுக்கு முன்னாடியே கிரவுண்ட தயார் பண்றாரு. இடையில மக்கள் தொந்தரவு பண்ணிருப்பாங்க போல, அவர் பேசும்போதே டிஸ்டர்ப் ஆகுறாரு. மரியாதை சவுண்ட் ஏத்தியா, நான் தான் கிடைச்சிட உனக்கு. மரியாதைக்குரிய உயிருக்கு உயிராக இருக்கின்ற அருமை சகோதரர்களே, நாங்கள் அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு 11 மணி ஆகிப்போச்சு. எல்லா தொகுதிக்கும் ஓட்டு கேட்டு. ஆனாலும் நீங்கள் அடாது மழை பெஞ்சாலும் விடாது இருப்போம்னு உட்கார்ந்துருக்கீங்க. தோழர்களே, என்னப்பா அதெல்லாம் இருக்கட்டியா, அவருக்கு இடத்துல காயம் சேவ் பண்ணும்போது குத்திக்கிச்சு, நீ ஒன்றும் கவலைப்படாத. சகோதரர்களே, மதுரையில உதயநிதி பாணியில அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் பிரச்சாரம் பண்ணிருக்காரு. உதயநிதி பாணியில பிரச்சாரமா? ஆமாப்பா, ஆட்டோல போய் தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணிருக்காரு. தெரு சின்னதா இருக்கு, அதனால காரு ஜீப்ல போனா கூட்டமா இருக்கும் அப்படின்னு ஆட்டோல போயிருக்காங்க, அவ்வளவுதான். என்ன இருந்தாலும் அவரும் ஆட்டோ இவரும் ஆட்டோ தானே. சரி, ஓகே, அப்படி வரீங்க. தலைநகரை நெருங்கிட்டாரு சீமான். அடுத்து கோட்டையை பிடிக்க போறாரா?
இன்னைக்கு மயிலாப்பூர் தொகுதியில தேர்தல் பிரச்சாரம் உற்சாகமான வரவேற்போட வழக்கமான பாணியில பேசியிருக்காரு சீமான். எத்தனை ஆண்டுகள் மாறி மாறி இவர்கள் திமுக விட்டா அதிமுக, அதிமுக விட்டா திமுக, என்னத்தை விட்ட என்ன பண்ண? தொடர்ந்து ஓட்டு போட்ட உதயசூரியன், ரெட்டல, கையி, தாமரை, அது இதுன்னு அவர்கள் வென்றார்கள். நீங்கள் தோற்று போனீர்கள். என்ன சாதித்தீர்கள்? என்ன சாதித்தீர்கள்? மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில், ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு இருக்கிற கடைசி வலிமை மிக்க கருவி ஆயுதம் வாக்கு. உதயநிதி பாண்டிச்சேரி போயிட்டாரு. அங்க போய் எடப்பாடி பத்தி பேசினாராலாம் கேட்க கூடாது. அந்த ஊருக்கு வேற டைலாக். நாளை மறுதினம் தேர்தல் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது மீண்டும் புதுச்சேரியில நம்முடைய திராவிட மாடல் அரசு இங்கேயும் அமைஞ்சது அப்படிங்கிற வரலாறு படைச்சு காட்டுவோம். சரி, ஓகே. விஜய் பிரச்சாரத்துக்கே வராம வீட்லயே இருக்காரு அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆமா, தொண்டர்கள் எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க பாருங்க. கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணாதானே ஜெயிக்க முடியும். வருத்தப்பட்டது தாவேக தொண்டர்கள், பாஜக தலைவர்கள். மத்திய அமைச்சர் எல் முருகன் இப்போ வந்து எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறாரு. அவர் தான் பேசியிருக்காரு. அப்படி யாரோ கட்சி ஆரம்பிக்கிறதெல்லாம் 2 நாள் டர்புலன்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ கடந்த மாதங்களில் பார்த்தா கீழே டவுன்ஃபாலில் போயிட்டு இருக்குது. அவங்க கட்சிக்கு வந்த தொண்டர்கள் 41 பேர் இறந்த அவர்களுக்கு அவங்க இடத்துல போய் கூட ஒரு அனுதாபம் சொல்லாத முடியாதவர்கள் எப்படி தமிழ்நாட்டை ஆள முடியும், தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை கொடுக்க முடியும்? ஒரு பிரச்சாரத்தை கூட வெளில போகிறதில்ல. கேட்டால் எனக்கு காது வலிக்குது, கண்ணு வலிக்குது, வயிறு வலிக்குது, போலீஸ் பர்மிஷன் கொடுக்க முடியல. இதெல்லாம் ஒரு பேச்சா? அரசியலில் மக்களுக்கு நன்மை செய்பவர்கள் யார் என்பது மக்களுக்கு தெரியும். விஜய் கட்சியோட பிரம்மாண்ட பிரச்சார கூட்டம் நெல்லையில நடக்க போகுது. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு. அந்த ஊர்ல RS முருகன், ரெட்டியார்பட்டி நாராயணன் அப்படின்னு 2 பெரிய தலைகள் இருக்காங்க. இது கட்சி கொடியில போட்டு 2 யானை, இது பக்கத்துல இருக்கிற பஸ் பாவம். அந்த பக்கம் இந்த பக்கமும் அவங்க நிக்கும் போதே என் ஆனந்த் பேட்டி கொடுத்திருக்கார். அண்ணே நீங்க பேசுங்க, அண்ணே நீங்க பேசுங்க, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே. அண்ணாச்சி பேசுனா, தைரியமா பேசுனா, அண்ணன் தான் பேசுனா, ஒண்ணு கிடையாது. நீ பேசு, ஒண்ணும் பிரச்சனை, பேசுங்க. நீ பேசு. இந்த மாதிரி குறுக்க பேசுறதாலதான் அண்ணன் பேட்டி கொடுக்கறதே இல்ல. என்னங்க ஆச்சு? அதுக்குதான் இந்த பிரஸ் மீட்டே நம்ம வச்சுக்கிறது இல்ல. நீங்க பேரிகேட் போட்டு தடுத்து நிறுத்திட்டீங்க. அதனால எல்லாமே உங்களுக்கு எல்லாமே. ஆமா, இந்த பிரச்சார கூட்டமாவது நடக்குமா இல்ல இதுவும் கேன்சல் ஆயிருமா? இப்படி டென்ஷன் படுத்த கூடாது. அதுக்கும் ஆனந்த் பதில் சொல்லியிருக்காரு. எல்லாமே உங்களுக்கு விவரமா நாங்க அபிஷியலா ட்வீட் போடுவோம். அதுல நாங்க எல்லாமே உங்களுக்கு விவரமா சொல்றோம். தம்பி அப்டேட் கம்ப்ளீட்லி ஆர்டர். அவர் எந்தெந்த இடத்துல பேசுறாரு, எப்படி வர்றாரு அப்படிங்கிறத காவல்துறையுடைய முழு அதிகாரத்தை பெற்று அனுமதியை பெற்றவுடன் உங்களுக்கு பேட்டி கொடுக்கப்படும். ட்விட்டர் தளத்தில் பதிவு செய்யப்படும். வேற என்ன சொல்லுங்க? சோழிங்கநல்லூர்ல திமுக வேட்பாளருக்கு 100 கிலோ ஆப்பிள் மாலை போட்டிருக்காங்க. 1 நிமிஷத்துல காணாம போயிடுச்சான். திருத்துறைப்பூண்டி தொகுதியில கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளேயே குழப்பம் போல. வேட்பாளரை மறிச்சு ஏன் ரோடு போடலன்னு கேக்குறாங்க. நீ என்ன யாரு என் ஊருக்கு எதுவுமே செய்யலங்கும் போது நான் கேட்பேன் தான் கேட்டுதான். எம்எல்ஏ பிடிச்சி சண்டை போடுறாங்க பாத்தீங்க. நீ எந்த மதுரையில RB உதயகுமார் தன்னோட மகளையும் பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு போய் பேச வைக்கிறாரு, ஓட்டு கேட்டிருக்காரு. அதே மாதிரி வேப்பனஹள்ளி தொகுதியில KP முனிசாமி பிரச்சாரத்துல ஒரு குழந்தை பாட்டு பாடியிருக்கு. பாலைமனவாக இருந்த பூமியை செல்வ செழிப்பு ஆக்கியவரே, மீண்டும் வாரீர் அம்மாவின் ஆட்சி தாரீர், தாரீர் தாரீர் நல் ஆட்சி தாரீர். வருவார் வருவார் எடப்பாடி வருவார், வருவார் வருவார் எடப்பாடி வருவார். தேர்தல் பிரச்சாரம்னா குழந்தைகளை கொஞ்சிறதும் குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதும் சகஜம் தானே. அப்படிதான் முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் குழந்தைக்கு பேர் வச்சிருக்காரு. என்ன பேர் வச்சாரு? வரும்போது அண்ணையிட்ட கேட்டு எம்எல்ஏ இருக்கும்போது குழந்தைக்கு பேரா ஜெயஸ்ரீ பேர் வச்சிருக்காரு. குழந்தை என்ன குழந்தை?
இன்னைக்கு தேர்தல் பரப்புரையில உற்சாகமான நடனம், பாடல், ஆட்டம் பாட்டம் களகட்டி இருக்கு. அன்னைக்கு காலையில 6 மணிக்கு கோழி குக்கரகோன்னு கூவிச்சு. என் பொண்டாட்டி தலைநறைய மல்லிகை போச்சு உசுப்புனா. உன் பொண்டாட்டி உன்னை செருப்பா அடிச்ச கதையெல்லாம் கேட்கல. மாமா 500 கோழி கொடுத்தாலும் எங்க வச்சிருக்க சொல்லு. இந்த காமெடி இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் பரவன மாதிரி, நீங்களாம் எப்பயும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பல சுவையான அரசியல் செய்திகளை பார்த்தோம். மேலும் பல அரசியல் செய்திகளுக்கு நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.